கரூர் நெரிசல் சம்பவத்தால் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கும் விஜய்க்கு பல்வேறு தரப்பிலிருந்து ஆதரவுகள் குவிந்து வருகின்றன. இந்நிலையில் சக்தி வாய்ந்த மனிதர்களின் தொடர்பும் விஜய்க்கு கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. இதை விஜயே கனவில் கூட நினைக்கவில்லை. இதற்கு காரணமும் இல்லாமல் இல்லை. புது கட்சி என்பதாலும் யாருடனும் கூட்டணி இல்லை என ஏறக்குறைய அறிவித்து விட்டதாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூட்டணிக்கு வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததாலும் நம்மை வேறு கட்சியின் தலைவர்கள் அணுக மாட்டார்கள் என திடமாக நம்பினார் விஜய். இந்நிலையில்தான் கரூர் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் விஜய் அரசியல் வாழ்க்கையில் புயலாக அடித்தது. அந்த நேரத்தில் பல இடங்களில் இருந்த உதவிகள் விஜய்க்கு வந்தது. தற்போது கிடைத்துள்ள புது நட்பு விஜய்க்கு புது உற்சாகத்தை கொடுத்துள்ளதா? தமிழக முதலமைச்சராக இருக்கும் ஸ்டாலினை எதிர்த்துதான் தற்போது விஜய் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் ஒரு மாநிலத்தின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பவரை பகைத்தால் அனைவருக்குமே வரும் இயல்பான நெருக்கடி விஜய்க்கும் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பதிலடியாக தமிழக ஆளுநர் RN ரவியின் தொடர்பு தற்போது விஜய்க்கு கிடைத்திருப்பதாக தவிக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றன. கடந்த ஆண்டு தமிழகத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவையுமே உலுக்கியது அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் பாலியல் விவகாரம். அதுவும் இந்த குற்றத்தை செய்தவன் ஞானசேகரன் என்ற திமுகவுக்கு நெருக்கமான புள்ளி என்பதால் தமிழக அரசியல் களமே பரபரப்பு காணாதது. இந்த நேரத்தில் தான் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தமிழக ஆளுநர் RN ரவியை தவிக தலைவர் விஜய் நேரடியாக சந்தித்து பேசினார். சென்னை கிண்டியில் இருக்கும் ஆளுநர் மாளிகையில் RN ரவியை சந்தித்த விஜய் தன் கோரிக்கை மனுவையும் அளித்தார். அந்த மனுவில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதும், குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் முதலமைச்சருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரினார். அந்த நேரத்தில் ஒரு புது கட்சியின் இளம் தலைவராக இருக்கும் விஜயிடம் ஆளுநர் ரவி தனிப்பட்ட முறையிலும் பல விஷயங்களை பேசினார். தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் இல்லாத நேரத்திலும் இருவரும் தனியாக பேசிக் கொண்டனர். இருவரும் பரஸ்பரம் நலம் விசாரித்துக் கொண்டனர். அப்போதிலிருந்து விஜயுடன் தனிப்பட்ட நட்பையும் தமிழக ஆளுநர் ரவி பேணி வருகிறார். அவ்வப்போது தொலைபேசியிலும் இருவரும் பேசி வருகின்றனர். கரூர் விவகாரத்துக்கு பிறகு விஜயை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஸ்டாலினை எதிர்க்கும் நிலையில் இருக்கும் விஜய்க்கு ஆளுநர் ரவி ஏன் தேவைப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். தமிழகத்தில் அதிகமான அதிகாரத்தை படைத்தவர் ஸ்டாலின் தான் என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் நிர்வாக ரீதியாக முதலமைச்சருக்கு நிகரான அதிகாரங்கள் ஆளுநர் என்ற முறையில் RN ரவிக்கும் இருக்கிறது. எடுத்துக்காட்டாக தமிழகத்தின் உச்சபட்ச காவல்துறை அதிகாரி என்றால் அது DGP தான். தமிழகத்தில் எங்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் அவரைதான் அணுக வேண்டும். அப்பேற்பட்ட DGPயை நேரடியாக அழைத்து விளக்கம் கேட்கவும் உத்தரவு போடவும் தமிழக முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கிறது. அதே அதிகாரம் ஆளுநர் என்ற முறையில் RN ரவிக்கும் இருக்கிறது. எனவே தமிழக நிர்வாக தலைமை என்ற நிலையில் பார்த்தால் ஸ்டாலினுக்கு நிகரான அதிகாரங்களை கொண்டவராக ஆளுநர் ரவி இருக்கிறார். இத்தகைய ஆளுநரை நட்பாக்கி கொண்டால் தனது அரசியலுக்கு நல்லது என விஜய் நினைத்தார். எனவே வரும் நாட்களிலும் ஆளுநர் ரவியின் நட்பு என்பது விஜய்க்கு பக்கபலமாக இருக்கும். குறிப்பாக அடுத்த கட்டமாக விஜய் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ அல்லது கரூருக்கு செல்ல வேண்டும் என கருதினாலோ ஆளுநரின் அருள் விஜய்க்கு பக்கபலமாக இருக்கும். ஆளுநர் மற்றும் விஜய்க்கு இருக்கும் நெருக்கம் ஆளும் திமுக தலைமைக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநர் மூலம் விஜய் டெல்லியின் கரங்களை பற்றினால் நமக்கு ஆபத்து உறுதி என்பதையும் திமுக அறிந்து வைத்துள்ளது. இந்நிலையில் விஜயின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் உண்மையாகவே ஆளுநரை ரவியை நம்பலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் போடுங்கள்.